திருக்குமார், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் வந்து அதிமுக ஆட்சிக்கு வருமா, அப்படி வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, திமுக கூட்டணியில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், திருமாவளவர்களோ அல்லது இடதுசாரி இயக்கங்களோ, திரு செல்வ பிறந்தவை அவர்கள் பேசுகின்ற போது என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, பாஜகவோட ஆட்சியாக தான் இருக்கும். இது ஏற்கனவே அதிமுக பாஜக கிளைக்கழகமாக மாறிடுச்சுன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இதையாவது சொல்லிட்டு போட்டோம். திருமாவளவன் சொல்றாருன்னா திருமாவளவன் சொல்றதுக்குரிய அருகதை யோகி. நான் சொல்ல திமுக மற்றும் அவர் சொல்றாருன்னா அவர் கட்சியை இன்னைக்கு ஒரு சீட்டை காங்கிரஸுக்கு பிடுங்கி கொடுக்குறாங்க, அதையும் ஏற்றுக்கிட்டு போய் கூட்டணி சேர்ந்துட்டு அவர் போய் அங்கே நிற்கிறேன்னு சொல்கிறாரு. சட்டமன்றத்தில் போய் என்னுடைய சேவையை தமிழ்நாட்டுக்கு தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. என் கட்சி இங்கே நலிஞ்சு போச்சு, அதை வந்து மீட்க போகிறேன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. நீ வரக்கூடாது, வந்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் நம்ம டெபாசிட் காலி ஆகிடும், நீ போட்டியிடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டு உனக்கு வேணாம்னா காங்கிரஸ் கிட்ட கொடுன்றாங்க. ஏன் காங்கிரஸ் கிட்ட கொடுக்குறாங்கன்னா, ராமதாஸுக்கு ஒரு சீட்டை அவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து வாங்கி பெண்ணகரத்தில் கொடுத்துட்டாங்க. ஜிகே மணிக்காக ஒதுக்கின சீட்டு அவங்க பையனுக்கு கொடுத்துட்டாங்க. அது திமுகவுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது, கொடுத்தா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்புடையதாக இருக்காதுன்றதுக்காக உங்களால் தான் ஒரு சீட்டை நாங்கள் இழந்தோம், அந்த சீட்டை கொடுத்தா நாங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க, காங்கிரஸ் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் கொடுத்துட்டு காங்கிரஸை இவங்க கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கழுவி கூட்டிகிட்டு வராங்கல்ல. இன்றைக்கி அதே டெல்டா பகுதியில் சிவகுமாரை கூப்பிட்டு வந்து ஓட்டு கேட்குறாங்க. சிவகுமார் யார்? மேகதாது அணை கட்டியே தீர்வேன்ட்டு இன்னைக்கு மத்திய அரசை வற்புறுத்திட்டு இருக்காரு. நீதிமன்றங்களை அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. காவிரி நதிநீர் மேலாண்மை குழுவில் அவங்க ஒப்புதல் பெற்று இன்னைக்கு எல்லா வேலையும் பண்றாங்க. சிவகுமார் வர கிடையாது. நீங்க பேசல, நான் குறிக்கிட்டல. நீங்க உங்க மீடியா மாஃபியாவெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை பாருங்க. என்னுடைய நேரத்தில் குறிக்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மீடியா மாஃபியா நடத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நெஞ்சு வழியில போய் படுத்துட்டு இருக்கானுங்க. இன்னும் பாருங்க, இன்னும் 4 நாளுக்குள்ள எத்தனை பேர் நெஞ்சு வழியில போய் படுத்துறாங்க. நான் பேசல, எதுக்கு குறிக்கிறாரு? நீங்க குறுக்க வேண்டாம். டிகே சிவகுமார் மறைமலை நகர் பிரச்சாரத்துக்கு தான் வந்திருக்கு. நீங்க எங்க வந்து பிரச்சாரம் வந்தாலும் தமிழ்நாட்டில் பிகே சிவகுமார் வர்றதுக்குரிய யோகியதை இருக்கா? மேகதாது அணையை வந்து திமுக இது வரைக்கும் கட்டுறத பிகே சிவகுமார் நான் செஞ்ச தீர்வுனர் எதுக்குறாரா? அவரை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வாக்கு கேட்குறாங்கன்னா இவங்க யாருக்கான ஆட்சி நடத்த போறாங்க? கர்நாடகா காங்கிரஸ் கட்சியில் கூட்டணின்னா காங்கிரஸ் செயல் திட்டத்தை செயல்படுத்துது. இங்கே இருக்கிற திமுக அந்த கர்நாடக அரசை எதிர்த்து இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்கா, போராடி இருக்கா? இன்னைக்கு கம்யூனிஸ்டை வச்சுட்டு ஓட்டு கேட்குறீங்க. கம்யூனிஸ்ட் வந்து முல்லை பெரியாறு அணையில் அந்த பேபி அணையை சீரமைக்கிறதுக்கு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி தரல. சரி, நம்முடைய பொதுப்பணித்துறை அந்த பழுது பார்க்கறதுக்கு சிமெண்ட் கொண்டு போகிறதுக்கு அந்த கட்டுமான பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு உள்ள நுழையிறதுக்கு அந்த தடையாக இருக்கிற மரத்தை வெட்டணும்னு சொல்லி அனுமதி கேட்டு இதுவரையும் காத்திருக்காங்க, கொடுக்கல. பேபி அணையை சீர்படுத்துறதுக்கு முடியல. 142 அடியாக உயர்த்த சொல்லி உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு 152 அடி வரைக்கும் உயர்த்தலாம், அதுக்கு பேபி அணையை பாதுகாக்கணும், சீரமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகும் இன்னைக்கு வந்து அங்கே அந்த பணியை செய்ய முடியல. 5 வருஷமாக வந்து ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. கேட்டால் நாங்கள் இணக்கமான கூட்டணி, கொள்கை கூட்டணி, அடக்கமான கூட்டணி தான், முல்லை பெரியார் அணியை காப்பாற்றுறதுக்கு அந்த கூட்டணி பயன்படாதா? ஒவ்வொரு மாநிலத்திற்கான வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுக, இப்போ எடியூரப்பா இருந்தார் கர்நாடகத்தில், அவர் என்ன சொன்னார்? மேகதாது அணை கட்ட மாட்டேன்னு சொன்னாரு. அவரும் கட்டுவேன் தான் சொன்னாரு. எல்லாரும் பிஜேபி கூட தான் கட்டணும்னு சொல்லுது, எல்லாரும் தான் கட்டணும்னு சொல்றாங்க. ஆனால் அதை உறுதியா இருந்து இன்னைக்கு செயல்படுத்துறது யாரு? அந்த கட்ட மாட்டேன்னு சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் கட்டக்கூடாதுன்னு சொல்றோம்ல. ஆமா, அது அதிமுகவும் சொல்லுது, திமுகவும் சொல்லுது இல்லை. அதை அவங்க செயல்படுத்த சொல்ல நீங்க என்ன தடைப்படுத்துனீங்க, என்ன எதிர்ப்பு காட்டுனீங்க? அவங்கள ஏன் நீங்க வந்து ஒரு உண்மையான கூட்டணி தானே, கொள்கை ரீதியாக உடன்பட்டிருக்கீங்களா? இது தமிழ்நாட்டுக்குரிய டெல்டாவை பாதிக்கும், பாலைவனமாக்கும், இங்கே வந்து நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கும். இன்னைக்கு உதயநிதி போக சொல்ல அங்கே இருக்க விவசாயிகள்லாம் போராடுறாங்கல்ல, எதிர்ப்பு தெரிவித்தாங்கல்ல, கருப்பு கொடி காட்டினாங்கல்ல, ஸ்டாலின் போக சொல்லி கருப்பு கொடி காட்டினாங்கல்ல. அந்த விவசாயிகளுடைய உணர்வு இவங்களுக்கு இருக்கணுமா வேண்டாமா? இவங்க வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து இங்கே ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இவங்க முதல்ல இந்த இதில் வந்து இவங்க தேர்தல் அறிக்கையில் மேகதாது அணை கட்டுகின்ற கர்நாடக அரசுடைய முயற்சியை தடுப்போன்னு கொடுத்துருக்காங்களா? எதையுமே செய்யாமல் இவங்க முல்லை பெரியார் அணையில் கம்யூனிஸ்ட் அரசுக்கு பின்னால் நிற்பாங்க. கர்நாடகாவில் வந்து
பிஜேபி காங்கிரஸ் அரசு வந்து எடுக்கிற நடவடிக்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது கூட அந்த அணையை கட்டினதுல இருக்கிறவங்கள அந்த முதலமைச்சரை விட உறுதியாக இருக்கிறவர் துணை முதலமைச்சர் சிவகுமார் தான் இதை பற்றி அதிகம் பேசுகிறவர். மற்ற அமைச்சர்கள் கூட யாரும் வாய் திறக்கிறதில்ல. ஆனால் அவரை கூட்டு வந்து இங்கே வந்து அவர் பண சப்ளைக்கு அவரை நாமினேஷன் மனு தாக்கல் பண்ணுறப்ப வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ் வராரு, பியூஷ் கோயல் வர்றாரு, மற்ற எல்லா அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க, இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்போ வந்து DK சிவகுமார் இங்கே வர்றது தவறா? அப்படிதான் அவங்க பார்வை இருக்கும். சிவகுமார் வர்றது தவறான்னு சொல்ல, சரி, அவர் சீதாராமையா வரட்டும், யார் வரட்டும், ஆனால் சிவகுமார் காவிரி டெல்டா பாசன மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்க வந்தவராக தானே இன்னைக்கு பார்க்கப்படுறாரு. ஓகே, அவர்கிட்ட நீங்கள் ஒரு உத்தரவாதம், அவர் வந்து இங்கே வந்து வர்றது தப்பு இல்லை, வந்து நான் மேகதாது அணையை கட்டிய தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை விவசாயிகளுடைய பாதுகாப்பை கருதி அதை பரிசீலனை செய்வோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது சொல்லணுமா இல்லையா? நீங்க மத்திய அரசு அதை திணிக்குது இதை திணிக்குதுன்றீங்களே, இப்போ கர்நாடக அரசு இதை திணிக்குது, அவங்களையா நீங்க ஆதரிக்கிறீங்க? அந்த கேள்வி வருமா வராதா? ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க இது மாநிலம் மற்ற மாநிலத்தில் வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றோம். உடனே முதலமைச்சர் இருக்கிற ஸ்டாலின் என்ன சொல்றாரு, மணிப்பூரில் போய் பாரு, அங்கே போய் பாரு, தமிழ்நாட்டை பாருன்னு கேட்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான தேர்தல் என்னவோ இதுக்கு முன்னே பேச சொல்ல அவர் சொன்னார், நாங்கள் வந்து ஸ்டாலின் என்னவோ வெற்றியே அவருடைய வாழ்க்கையில் சந்தித்தார், அவர் நின்ன முதல் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, அது வேற, அதை விடுங்க. இதுவரைக்கும் அவர் தோல்வியை சந்திக்கலன்றாரு. 2021 இது 5 வருஷம். 5 வருஷத்தில் எத்தனை தேர்தல்? 2021 பிறகு 2026 தான் தேர்தல். இதுதான் வந்து மத்திய தேர்தல் நடத்துகிற தேர்தல். இதுக்குள்ளே எத்தனை வந்த தேர்தல், நாங்கள் கவுன்சிலர் ஜெயித்தோம், நாங்கள் கார்பரேஷனில் ஜெயித்தோம், நாங்கள் உள்ளாட்சியில் ஜெயித்தோன்னு ஒரு தேர்தல். இவ்வளோ உங்களுக்கு வந்து வெற்றி மீது நம்பிக்கை இருந்தால் ஏன் உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் பதவி முடிஞ்ச உடனே 5 வருஷம் முடிஞ்ச உடனே 2 வருஷமாக தேர்தலுக்கு நீங்கள் மக்களை சந்திக்க பயந்துக்கிட்டு கிராமப்புற மக்கள் உங்களுக்கு எதிராக நீங்க பேசாதீங்க. நான் 9 மாவட்டங்களுக்கு இன்னும் வந்து டென்யூர் பீரியட் முடியல, எல்லாத்துக்கும் வந்து ஒண்ணா தான் நடத்தணும். அது கூட தெரியாத நீங்க வந்து ஏன் நடத்தலன்னு பேசுறீங்க. உங்களை போல முட்டாள்தனமா பேசுறேன். எப்படி நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்களை தவிர 9 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் நடக்கல. 2020ல தான் தேர்தல் நடத்துறீங்க. நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கல. 9 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் ஊராட்சி தலைவர் இல்ல, ஊராட்சி ஒன்றிய தலைவர் இல்லை, மாவட்ட ஊராட்சி தலைவர் இல்லை. இதுதான் நிலைமை. இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க கூட்டுறவு தேர்தல் நடத்த முடிஞ்சுதா? கூட்டுறவு தேர்தல் வந்து இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க. கூட்டுறவு தேர்தல் ஏன் நடத்தல? தோல்வி பயந்தானே. இன்னைக்கு இந்த தேர்தலை கூட 10 ஆண்டு காலமாக செய்த திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிக்க முடிகிறதா? அதற்கு பதிலாக திமுகவை விமர்சனம் செய்து வாக்கு சேகரிக்கிறேன் சரியா இருக்கான்னு கேட்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் தேர்தலுக்கு முன்னால் 193 இடங்களில் பிரச்சாரம் பண்ண சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக அதை சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி வேட்பாளர்களை அறிமுக கூட்டம் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லி இந்த ஆட்சியினுடைய வேதனைகளை சொல்லி இன்றைக்கி மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் வந்து நிறைவேற்றோம் சொல்லி அதுக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ஒரு முறையான தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிற ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். இன்னும் சொல்ல போனால் அவரே கூட சில நேரங்களில் இவங்க இப்போ தான் வந்து இந்த தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தான் இன்றைக்கி எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தை ஆளுங்கட்சியாக இருந்து இப்போ எதிர்கட்சியாக மாற போகிறவங்க அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்போ கூட ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்க என்ன வகையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களோ அதற்கு நிகரான ஆயுதத்தை பயன்படுத்துவோம் தான் அவர் பேசினாரே தவிர, இப்போ கூட நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் 1 பேசுனா நாங்கள் 10 பேசுவோம். அதுக்கான தயக்கம் எங்ககிட்ட இல்லை. எங்ககிட்ட எந்த பயமும் இல்லை. ஒன்றுமே செய்யாத வெறும் விளம்பரத்தை மட்டுமே செஞ்சு இந்த மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆட்சி நடத்துகிற உங்களுக்கே அவ்வளோ இருக்க சொல்ல நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி 7.5 விழுக்காடு ரொம்ப தூரத்துக்கு போகல, 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் செஞ்சார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10% உயர்த்துவோம்னு சொன்னீங்க. உயர்த்தினீங்களா? இதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் 10% உயர்த்துவோம்னு சொல்கிறோம். இதை சொல்லி கேட்குறோம்.
நீங்க வந்த உடனே கல்வி கடனை மாணவர்கள் வாங்கின கல்வி கடனை ரத்து செய்வோம் சொன்னீங்க. சரி, இந்த திட்டங்கள்லாம் சொல்றீங்கிறத பிரச்சனை. இந்த திட்டங்களை சொல்லி நீங்கள் வாக்கு செய்கிறீங்க, அதுக்கு பதிலாக கொரோனா காலத்துல நீங்க அப்படி பண்ணா அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம்ங்கிறது வந்து எந்த விதத்துல சரியானதுன்னு அவர் கேட்கிறார். விமர்சனம் நீங்க வந்து பண்ணதுக்கு பதில் தான் பண்ணாரு. அதில் அந்த பொருள் வந்து சரியா புரியாமல் இருக்கலாம். அவர் வந்து பேசுகின்ற அந்த பேச்சு மொழி வந்து தவறாக ஒரு சிலருக்கு அணுகியிருக்கலாமே தவிர அவர் சொன்னதில் எந்த உள்ள நீங்கள் வெளியே வராமல் உள்ளே இருந்தீங்கன்ற பொருளில் தான் அவர் சொன்னார். அதனால் அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இது ஒன்று, நீங்கள் ஒரு அரசு ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அமித்ஷா போய் பார்த்தா உடனே அவருக்கு அடிமை, அவர் காலில் விட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக சசிகலா இருந்தாங்க. அவங்க சசிகலா பொதுச் செயலாளர் இருந்ததுனால அவங்க கூவத்தூரில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை பொதுச் செயலாளராக இருந்து அவங்க நடத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பொதுச் செயலாளருக்குரிய மரியாதையை தான் அவர் கொடுத்தாரு. சசிகலா என்ற தனிப்பட்ட நபருக்கு இல்லை. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவங்க நீக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க ஒரு சாதாரணமானவங்க. அவங்க பொதுச் செயலாளர் இருந்ததுனால அந்த பொதுச் செயலாளருக்குரிய மரியாதையை அவர் செலுத்தினார். அதனால் ஒரு தன்னை விட ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, ஒரு மூத்தவங்க, அவங்கள வணங்குறதுல என்ன தப்பு? இதை போய் ஒரு முதலமைச்சர் போய் ஊர் ஊராக பேசிகிட்டு இருந்தால், ஒரு துணை முதலமைச்சர் சொல்லிட்டு பேசியிருந்தா அதுதான் கேட்குறாரு. நீங்கள் வந்து பால்தாயின்னு சொன்ன உடனே உனக்கு ஏன் கோபம் வருது? அப்போது நீங்கள் வந்து தவழ்ந்து போனாங்க அது போனாங்கன்னா நீங்கள் போய் மத்திய அரசில் கனிமொழியை காப்பாற்றுறதுக்கு போய் டெல்லியில் காத்திருந்தீங்களே. என்னுடைய மகள் நம்முடைய ஆட்சி நடக்குது, நாங்கள் கொண்டு வந்த பாரதிய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, மன்மோகன் சிங் பிரதமர், இன்னைக்கு என்னுடைய மகள் சிறையில் 6 மாதமாக வெயிலில் கொப்பளம் கிளம்பி போச்சு, நீங்கள்லாம் மந்திரியாக இருக்கீங்க, எங்கள் பொண்ணு வந்து ஜெயிலில் இருக்காங்கன்னு போய் அன்றைக்கி கருணாநிதி கதறினார்ல. நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் யோகியமாக பேசுகிறாங்களே. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி, மன்மோகன் சிங் பிரதமர், திமுகவை சார்ந்த டிஆர் பாலுலேருந்து நிறைய பேர் மந்திரியாக இருக்காங்க. ராஜா மந்திரியாக இருந்து மந்திரி பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தப்பட்டு அவர் சிறைக்கு போகிறாரு. இதில் சம்பந்தமே இல்லாமல் கனிமொழி எதுக்கு சிறைக்கு போனாங்க? கனிமொழி எதுக்கு 6 மாதம் ஜெயிலில் இருந்தாங்க? தவறு செய்யாமல் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி ஆட்சி இவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததா? இதையெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய நிலையை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. நாங்கள் தேர்தலாக சந்திக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டில் இப்போ என்ன பிரச்சனை, நாங்கள் இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கு, அதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும், அதுக்கு உரியதை நாங்கள் செய்கிறோம். அதுக்காக முதற்கட்டமாக 10,000 ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெடுத்து ஏப்ரல் மாதம் 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தருவோம். அது போல் உங்களை போல நீங்கள் இதை தகுதி உள்ளவங்கன்னு பார்த்து உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்களை பார்த்து கொடுக்க மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா தந்த அரிசி அட்டை வைத்திருக்கின்ற இலவச அரிசி, விலையில்லா அரிசி 20 கிலோ பெறுகின்ற அத்தனை பேருக்கும் 10,000 ரூபாய் தரப்படும். அதுக்கு பிறகு தொடர்ந்து மாதந்தோறும் 2,000 ரூபாய் தரப்படும். இலவச அரிசியோட 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய் தரப்படும். நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். நாங்கள் அதை ஏற்கனவே செயல்படுத்தியிருக்கோம், அதை செயல்படுத்த சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போனார், குனிஞ்சு போனார், நிமிந்து போனார், அமித்ஷா வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வந்தால் அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் வந்து அமித்ஷா வீட்டுக்கு போனார்னா உடனே இவர் போய் அங்கே உத்தரவு கேட்க போறாருன்னு சொன்னால் இது வந்து அரசியலில் எவ்வளவு திமுக தோல்வி பயத்தில் இன்னைக்கு அவங்களுடைய அதிகாரிகள்லாம் ஒவ்வொருத்தரும் நெஞ்சு வலி வருது. குமார் சார் ரொம்ப சுருக்கமாக, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 72 தொடங்கினதுக்கு பிறகு திமுக 2ஆம் முறை வெற்றி பெற்றதில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வெற்றி பெற்றாங்க. அதே புரட்சி தலைவர் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இருந்த பொதுச் செயலாளர் சசிகலா காலில் விழுந்தாருன்னு. இதே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். அவர் தான் முறைப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அண்ணா காலத்திலேயே தம்பி வா தலைமை ஏற்கவான்னு கட்சியை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் அண்ணா இறந்துட்டார். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இரவு 1:30 மணிக்கு அண்ணா இறந்துடுறாரு. இறந்த உடனே நாவலர் நெடுஞ்செழியன் இடைக்கால முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டு அண்ணாவினுடைய அடக்க சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்த்துட்ருக்காரு. ஆனால் கருணாநிதி
சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போய் வைத்து ஆட்சியில் அவர் முதலமைச்சராக முயற்சியில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடைசியில் ஒரு சமரசம் பண்ண பார்த்தாரு. அந்த சமரசம் பண்ண சொல்ல அப்போது புரட்சி கருணாநிதி நான் இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற 35 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு நான் எதிர்த்து கட்சியை உடைப்பேன்னு சொல்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேறு வழியே இல்லாமல் சமரசப்படுத்தி நாவலர் நெடுஞ்செழியனை கட்டுப்படுத்தி இவரை போட்டி இல்லாமல் முதலமைச்சராக்கினார். இதுதான் வரலாறு. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கால்கள் தான் கருணாநிதியை காப்பாற்றியது. போட்டோ இருந்தா காட்டுங்க சார். நாங்க வந்து காட்டுறோம்ல போட்டோ. இந்த மாதிரி சகுனித்தனம் அப்போ இல்ல, அதனால போட்டோ இந்த மாதிரி சில்லுண்டித்தனமா நீங்க பாடிங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போவீங்க, அதை மக்கள் நம்பணும். கால்ல விழுந்தது நீங்க சொல்லுவீங்க, நாங்க போட்டோ ப்ரூஃபோட காட்டுறோம், நீங்க காட்டுங்க. இல்ல காட்டுங்க. அடுத்து ஸ்டாலின் கருணாநிதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தபோது அழகிரியை வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கிறதுக்காக அவங்க அப்பா கிட்ட என்னை வந்து கொலை பண்ண வந்தாருன்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதி ஒரு வரவிடாம தடுத்தாரு. அதனால அழகிரி அழகிரி கருணாநிதியை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார் என்று பகிரங்கமாக பத்திரிகையில் தந்து அந்த பத்திரிகை செய்திகள் இன்னைக்கு இருக்கு. அதனால வீட்டு சிறையில் கருணாநிதியை வைத்திருந்தது அழகிரி, அதை செய்தது ஸ்டாலின். அழகிரியை தடுத்துட்டு அது மட்டும் இல்ல கனிமொழியை இவங்க கலைஞர் டிவிக்காக 2G ஸ்பெக்ட்ரத்தில் 1,60,60,000 கோடி கொள்ளையடிச்சு அதுக்கு ராஜாவுக்கு துணையாகி இருந்த சாதிக் பாட்ஷாவை கொலை செய்து அவங்க வீட்டில் போஸ்டர் அடிச்சாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க செஞ்சோற்று கடன் தீர்க்க வஞ்சத்தில் வீழ்ந்தாயடான்னு ஒவ்வொரு நினைவு நாளுக்கு இன்னைக்கும் போஸ்டர் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இன்னைக்கு அப்படி அதை தான் இன்னைக்கு ராஜா தன்னுடைய அவருடைய ஆடியோ லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோ லீக் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு ராஜாவை இன்னைக்கு தலைமறைவு செஞ்சு இன்னைக்கு அவங்க இவங்களுடைய சாயம் வெளியே வந்துட போதுன்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அடுத்தவங்க காலில் விழுந்தாங்க, கையில் விழுந்தாங்க, அடிமையானாங்கன்னு பேசுறதுக்கு எந்த யோகியதையோ அருகதையோ இல்லை. தமிழ்நாட்டினுடைய இன்னும் 1 மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்பார். அதுக்கு பிறகு இவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் தண்டவாளத்தை ஏற்றுவோம்.